டைமுக்கு ஃபீஸ கட்டிட்டியா? கட்டிட்டேன் பத்மா. ஏன் தான் உனக்கு மட்டும் இப்படி நடக்குதோ? கடவுள் சோதனை மேல சோதனை கொடுத்துக்கிட்டே இருக்காரே. நாம கவனக்குறைவா இருந்துட்டு கடவுளை குறை சொன்னா அது நியாயமா? பிரச்சனையை சமாளிக்கிற அளவுக்காவது கடவுள் நம்மள வச்சிருக்காரேன்னு சந்தோஷம்தான் படணும். சொல்ல போனா நான் ஃபீஸ் கட்டுறதுக்குள்ள பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு உன் சிவா அண்ணனும் திவ்யா அப்பாவும் அங்க இருந்தாங்க. நான் என் பிள்ளைங்களுக்கு நான் தான் கட்டுவேன்னு ஃபீஸ் கட்டிட்டு வந்துட்டேன். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? வாசாண்ண வந்தாருன்னா அவருக்கு உரிமை இருக்கு. சிவானா வந்தாருன்னா நீ அவருக்கு பண்ண உதவிக்கு நன்றி விசுவாசமா கூட இருக்கும்ல. எல்லாமே உன் நல்ல மனசுக்கு கிடைக்கிற ஆதரவு தான். இததான் நாம நல்லது பண்ணா கடவுள் வேற ரூபத்துல வருவான்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப மெட்டீரியலுக்கு தான் யார் அனுப்புவாருன்னு தெரியல. நாளைக்கு வேற 2-3 ஆர்டர் கொடுக்கணும். நான் வேணா பங்கஜம் மாமி கிட்ட காசு கொஞ்சம் கடனா கேட்கணுமா? வேணா பத்மா. வேண்டானா எப்படி சமாளிக்கிறது? இந்த காலத்துல தொலைஞ்ச பணம் எப்படி திரும்ப கிடைக்கும்? நான் தொலைச்சது பணத்தை இல்ல, என்னோட உழைப்ப. நம்ம கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் கண்டிப்பா நம்ம கையை விட்டு போகாதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு பத்மா. சரி, அதை இப்ப எங்கன்னு போய் தேடுறது? தொலைச்ச ஆட்டோல தான். நான் எந்த ஸ்டாண்ட்ல ஏறினேன்னு தெரியும், எந்த ஆட்டோல ஏறினேங்கிற அடையாளமும் எனக்கு தெரியும். நீ கொஞ்சம் என் கூட வா பத்மா. நாம அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல போய் விசாரிச்சா கண்டிப்பா பணம் திரும்ப கிடைச்சிரும்ல. வினோதினி சொன்ன ஆட்டோ ஸ்டாண்ட் இதுதான். இங்க விசாரிச்சா நிச்சயமா தகவல் கிடைக்கும். அண்ணா வாங்க சார். எங்க போனோம்? ஆட்டோல இருங்க. அது எங்கேயும் போக வேண்டாண்ணே, ஒரு தகவல் தெரிஞ்சுக்கணும். அட்ரஸா? மொபைல்ல மேப் இல்லைங்களா? ஆட்டோக்காரன் சொல்ல வேண்டிய அட்ரஸை இப்போ ஃபோன் தான் சொல்லுதே. அது அட்ரஸ்லாம் இல்லைங்கண்ணே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க நம்ம ஸ்டாண்ட்ல இருக்கிற ஒரு ஆட்டோல தான் பிரயாணம் பண்ணிருக்காங்க. அவங்க ஹேண்ட்பேக்ல ஒரு பர்ஸ் இருந்திருக்கு. போற வழியில அந்த பர்ஸ் ஆட்டோல தொலைச்சிட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமாண்ணே, அந்த பர்ஸ்ல 25,000 ரூபாய் பணம் இருக்கு. மொட்டையா ஏறினாங்கன்னு சொன்னா இப்படி? எந்த ஆட்டோ, ஏதாவது அடையாளம் தெரியுமா? தெரியும்ண்ணே, அந்த ஆட்டோக்கு பின்னாடி முருகன் படம் போட்டிருந்திருக்கு. யாம் இருக்க பயமேன்னு எழுதியிருந்திருக்கு. அந்த ஆட்டோல தான் அவங்க பர்ஸ் தொலைச்சிருக்காங்க. அண்ணா, அந்த ஆட்டோ நம்ம ஸ்டாண்ட் ஆட்டோங்களா? ஆமா, அது நம்ம முருகன் ஆட்டோ தான். இப்பதான் சவாரிக்கு போயிருக்கான். ஒரு 15-20 நிமிஷத்துல வந்துருவான். நல்ல பையன்தான். வெயிட் பண்ணுங்க, பர்ஸ் இருக்கான்னு பாப்போம். அண்ணா, நீங்க அவருக்கு உடனே போனை போட்டு இம்மீடியட்டா வர சொல்லுங்க. பர்ஸ் இருக்கான்னு பாத்துருவோம். வர்ற நேரம் தான். அப்படிலாம் கஸ்டமரை பாதியில இறக்கி விட்டு வர முடியாது. நீங்க கேர்லெஸ்ஸா தொலைச்சிட்டு இப்படி அவசரப்பட்டா எப்படி? அண்ணா சாரிண்ணே, கோச்சிக்காதீங்கண்ணே. அவசரப்பட்டு இப்படி பேசிட்டேன். நான் அங்க வெயிட் பண்றேண்ணே. அவர் வந்தோன்னு சொல்லுங்க. சரி, போய் வெயிட் பண்ணுங்க. நேர்மையா சம்பாதிச்ச பணம் நிச்சயம் தொலைஞ்சு போகாது. பர்ஸ் அந்த ஆட்டோல தான் இருக்கும். அண்ணே, நான் இப்ப வந்துடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அண்ணே, அண்ணே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாண்ட்ல இருந்து போன ஆட்டோல தான் நான் விருகம்பக்கம் வரைக்கும் போனேன்னு. நான் அதுல என் பர்ஸ் தொலைச்சிட்டேன்னு. ஆட்டோல முருகன் படம் ஒட்டி இருந்துச்சா? ஆமாண்ணே. யாம் இருக்க பயமேன்னு எழுதிருக்குமே. ஆமாண்ணே, அதே ஆட்டோ தான். அதுல என் பர்ஸ் இருக்கானே. வண்டி வந்தாதாமா தெரியும். ஏற்கனவே ஒருத்தர் இதே விவரத்தை சொல்லிட்டு தான் அங்க வெயிட் பண்றாரு.